இறைவனின் அன்பை பெற்ற நல்ல உள்ளங்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. காணப் போகின்றவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த யூடியூப் சேனல் கம்பெனிக்கும் கோடான கோடி நன்றி. பிரபஞ்சத்துக்கே நன்றி. எல்லாம் வல்ல இறை செயல் நல்லதே நடக்கும். மௌனலோலை அவன்தால் வணங்கி இப்போது நாம் காணவிருப்பது செவ்வாய்க்கிழமை வெம்பெருமான் முருகப்பெருமான் அருளோடு துவாதசி திதி உத்திர நட்சத்திரம் இணைந்த இந்த நாளை என்ன ரகசியம், என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய வேண்டுதல் கூட பெரிய செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதும் ஒன்று தான், தெரியாமல் செய்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தெரியாமல் செஞ்சுட்டு என்னென்ன இந்த பாவங்கள் சேர்த்துக்கூடாது, தெரிஞ்சு செஞ்சால் பல புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த நாள் இது செய்யக்கூடாது, இது செய்யணும் அப்படின்னு இருக்குது. அதான் இப்போ முழுமையாக அந்த வீடியோவில் விளக்க போகிறேன். ஒரு சிறிய பிரார்த்தனை கூட பல அதிசய சக்திகளே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நம்பிக்கையோடு. இது ஒரு அரிய மிகவும் நாள். செவ்வாய்க்கிழமை துவாதசி தேதி உத்திர நட்சத்திரம் சேரும் ஒரு அதிசய நேரம்னு சொல்லலாம். இந்த நாள் ஒரு பாவ நிவர்த்தி, செல்வ வளர்ச்சி, குடும்ப அமைதி, உடல் நலம் இவற்றை அளிக்கும் சக்தி கொண்டது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோவை முழுவதாக பாருங்கள். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணினவங்களுக்கு நன்றி. உங்களால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள். நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இதை செய்ப்பா அப்படின்னு நான் என்ன சொல்கிறேனோ அதை சொல்லுங்கள். அவங்க உங்கள் மூலமாக பலனடைஞ்சால் உங்களுக்கு புண்ணியம், நல்லதே நடக்கும். அவனால் வணங்கி துவாதசி திதி. துவாதசி திதினாலே விஷ்ணு பகவான் தான் அவர்களுக்கு ரொம்ப பிரியமான நாள். ஒவ்வொரு திதிக்கும் ஒரு இறைவன் செயல் நடந்துகிட்ருக்கு. ஏகாதசி நோன்பு முடியும் நாள் முடிஞ்ச பிறகு துவாதசி திதி வரும். பாவங்கள் நீங்கும் நாள், தர்மம் அதிகரிக்கும் நாள். இந்த நாளில் விஷ்ணு நாமம் சொன்னால் 1000 யாகம் செய்த பலன் கிடைக்கும். சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி அன்னோ விஷ்ணு பிரசோதயாது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாமத்துல்யம் ராமநாமவரணனே. இதெல்லாம் சொன்னால் விஷ்ணு பகவானோட மனதில் இடம் பிடிக்கலாம். இன்னொன்று, இதெல்லாம் அப்படியே நம்ம ஏதாவது சொல்ல வரலன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் வச்சு கேளுங்க. சாதாரண ஓம் நமோ நாராயணன் புகழ் பாடுங்க, நல்லது நடக்கும். இன்னொன்று, உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் என்பது நல்ல தொடக்கங்களுக்கு, உறவுகளுக்கும் முக்கியமான நாள். இந்த நட்சத்திரத்தில் திருமணம் தொடர்பான நல்ல முடிவுகள், தொழில் வளர்ச்சி, உறவு பலம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சிம்மத்துக்கும் இவர் தான், சிம்ம ராசிக்கும். உத்திர நட்சத்திரம் ஒரு அதிபதியே சூரிய பகவான் தான். அதனால் இதை காலைல சூரிய நமஸ்காரம் செய்கிறது மிக மிக சிறப்பு. மகம், பூரம், உத்திரம் சில நட்சத்திரங்களுக்கு சூரிய பகவான் ஒரு சிறப்பு, ஒரு தலைமை ஆட்சித்துவம் பண்ணுறாரு. காலைல ஏஞ்சி பிரபஞ்சாற்றல் முடிந்தவரை செய்து முடித்துவிட்டு ஓம் என்ற பிரணவ மந்திரம் 108 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சூரிய வழிபாடு. அதுக்கு நூறில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கலாம். விஷ்ணு காலைல சில பேர் இன்றைக்கி காலைல ஒரு டீ கடைக்கு யாத்தமாக விடிய காலைல ஒரு 4:30 மணிக்கு போனேன். வயது முதிர்ந்த பெரியவர்கள்லாம் தூக்கம் வரல. தூக்கம் வராப்போ செல்லை தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் போனாலும் விடிய காலையில் 2:30 3 மணிக்கு எங்கே வெளியில் போகிறது, நாய் தொல்லை வேறு. அதனால் அவங்கவுங்க வீட்டில் ஒரு மொபைல் செல்லு பார்க்குறது ஒரு சிறியோர் முதல் பெரியோர் வர ஒரு செயலாகி போய்விட்டது. ஏன்னா அதுவும் இந்த வேக்காலம் வரையா, வெயில் அதிகமாக இருக்கா, வேக்காலம் வரையா, விடிய காலையில் வயதானவங்களாம் 2:30 3 மணிக்கு முழிச்சிருவாங்க. ஆனால் அப்போல்லாம் தோப்பு துறவு வாய்க்கால் இருக்கும், போவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வழி இல்லை. டவுனில் இருந்து மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்தது. தூக்க மாத்திரையும் போட முடியாது. அப்படியே போட்டாலும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூக்கமே.
இப்போல்லாம் மாறிட்டே இருக்கு, காலங்கள் மாறிட்டே இருக்கு. அதனால் அந்த செயலை வந்து இப்போ இதை பார்க்குறதுனால இந்த விடிய காலைல எழுந்திரிக்கும் பொழுது ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இறை செயலோட பாடல்களை கேட்கலாம். கேட்டால் அந்த செயல் தானாக நடக்கும். என்ன இந்த ஒரு சில விஷயங்கள் அனுபவபூர்வமான உணர்ந்த உண்மைகள். தூக்கம் வரலன்னா சாமி பாட்டை வச்சாலே தூக்கம் நல்லா வரும். அதுவும் தேவாரம்லாம் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இழுத்துட்டு போகும் கண்ணை. ஏன்னா அது வந்து தன்னை செயல் மறக்கக்கூடும் இறைவன் செயலால். அதுவும் இந்த தேவாரம்லாம் அப்படியே இந்த உன்னிப்பாக கேட்டிங்கன்னு வச்சுக்கலாங்க, அப்படியே ஒரு மனம் வந்து லயித்து போயிடும். அது ஒரு செயல். அதையும் வந்து அனுபவம் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கல. மிக்க மகிழ்ச்சி. இல்லாமல் இறைவன் செயல் நல்லது நடக்கும். செவ்வாய்க்கிழமைனாலே உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை அங்காரகன். இது தைரியம், எம்பெருமான் முருகப்பெருமான் சக்தி தீர்மானம் அளிக்கும் நாள். இந்த நாளில் வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் அனைத்து தடைகளும் நீங்கும். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் சரவணபவ. வேல்மாறல் வேல்மாறல் வகுப்பு சில கூடியவர்கள் தனித்தனியாக ஒரு பாட்டு போட போகிறேன். நல்லது நடக்கும் பாருங்கள். வேல்மாறல். திருத்தணியில் உயிர்த்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்துளுரை கருத்து மயில் நடத்து குகன் வேலே. இந்த வேல்மாறல் வந்து முழுமையாக பாராயணம் பண்ணால் இந்த லைன் மட்டும் அடிக்கடி வரும். இதெல்லாம் வந்து நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா வாயை விட்டு உளறிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த ஒரு சினிமா படத்தில் சிவாஜி கணேசன் வந்து ஒரு திருவிளையாடல் படத்தில் சும்மா சாமி வளர்னேன் அப்படிம்பார். ஐயோ, சும்மா வளர்னுக்கு இந்த அகிலம் உலகம் அண்டமும் வந்து நின்று போயிட்டே, நான்லாம் என்ன பாடலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு. அதனால் முடிஞ்ச வரலும் உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே வந்து மந்திரங்களாகவும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோடு சேர்த்து வந்தாங்க இருக்கட்டும். இன்றைக்கி காலைல கூட பிரபஞ்ச ஆற்றல் சக்தியில் தினசரி ராசி பலன் பார்க்குறது உண்மையா பொய்யாங்கிறத பற்றி ஒரு சிறிய விளக்கம் போட்டிருந்தேன் லைவ்லே. அதை தெரிஞ்சவங்க பார்த்துக்கிட்டு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு எழுகின்ற கேள்வி இதை வந்து எல்லாம் வல்ல இறைவன் மூலமாக உங்களுக்கு விளக்கம் அளிக்க எனக்கு கடமையிட்டுள்ளதுனால அதை சொல்லியிருக்கேன். விருப்பப்பட்டவங்க லைவ் வீடியோவில் போய் பாருங்கள். நல்லது நடக்கும். நல்ல வணங்கி நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, காலைல சூரிய வழிபாடு, தண்ணீர் அர்ப்பணிப்பு, மதியானம் வந்து விஷ்ணு ஆலய தரிசனம், மாலை முருகன் கோயில் செல்லுங்கள். வீட்டிலே செய்யலாம். எப்போதும் போல் தீபம் ஏற்றுறது, துளசி வழிபாடு. மெயினாக வந்து தவிர்க்க வேண்டியது கோபத்தை, சண்டைகளை, தவறான வார்த்தைகளை, அடுத்தவங்க மனசு புண்படாதபடி பேசுகிறது, புண்படும்படி அதுமாரிலாம் பேசாதீங்க. அப்படி ஏதாவது பேசின்னு வந்தால் கூட அமைதியாக இருந்துங்க. இல்லைன்னா ஓம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார அப்படியே தியானம் பண்ணுங்க. முருகப்பெருமான் நினச்சிங்க, விஷ்ணு பகவான் நினச்சிங்க. அப்படி ஒவ்வொரு செயல் தானாக நடந்துகிட்ருக்கோம். நம்ம மனிதனை இறைவனை வந்து மனதார உள்கொண்டதில் அவர் இறை செயலை நடத்தி விடுவார். ஏதோ ஒரு சில காரியங்கள் தள்ளி போனால் அதுக்கும் ஒரு மூல காரணமாக இறைவனே அமைகிறார். அதனால் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு நன்மைக்காக தான் சில செயல்கள் தள்ளி போகுது, சில செயல்கள் உடனே கிடச்சிடுது. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்முடைய வேண்டுதல் என்றைக்கும் வீண் போகாது. இந்த நாளில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. இன்று நீங்கள் ஒரு நல்ல செயல் செய்தால் 100 மடங்கு பலன் தரும் நாளைக்கு. மெயினாக ஒன்று அன்னதானம். நான் ஒவ்வொரு வீடியோவிலும் அன்னதானத்தை பற்றி சொல்லியிருக்கேன். முடிஞ்சவரெல்லாம் அன்னதானம் செய்யுங்க. முடியாதவங்க அன்னதான சேவைக்குழுவை தொடர்பு கொள்ளவும். என்னோட அன்னதான சேவைக்குழுவை. முடியாதவங்க முடிஞ்சவங்க பசியாததுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தா கூட அதுக்கு என்னவோ பல கோடி புண்ணியம்பாங்க. இன்றைக்கி காலைல கூட ஒரு பேருந்து நிலையத்தில் ஓரமாக ஒரு சிவனடியார் படுத்திருந்தார். பக்கத்தில் சாக்காடை சைடில் ஓரமாக படுத்துக்கான்னு வச்சுங்களேன். உண்மையிலே சிவன் பெருமானே வந்து, அதாவது எந்த கவலையும் கிடையாது, ஒரு போர்வை கிடையாது, ஒரு இது கிடையாது. ஒரு கீழே அந்த துண்டு, அது கருப்பு துண்டாக போட்டிருந்தார். எப்போதும் போல் காவி உடை, மேலே சட்டையும் கிடையாது, ருத்ராட்சம்லாம் போட்டிருந்தார். அவர் மாட்டில் தன்னை மறந்து தூங்கினார். ஒரு சிறப்பான செயல். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. வருங்காலத்தில் நிறைய செல்வங்கள் வந்ததுன்னா, அந்த காலத்தில் மடம்லாம் கட்டி போட்டாங்க, அதேமாதிரி ஒரு சின்ன மடம் கட்டி
பராமரிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை இந்த யூடியூப்பில் வாயிலாக என் மன உறுதியோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இறைவன் செயலோடு அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பல ஆசைகள்னு சொல்கிறத விட தொண்டு, இதெல்லாம் மனசுக்குள்ளார அப்பப்போ தோன்ற தொண்டு எனக்கு இருக்குது. எனக்கு இல்லை, நமக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் அந்த ஒரு செயல் நடைபெற்றாலும் நடைபெறலாம். அதுவும் இறைவனோட அனுக்கிரகம், நல்லதே நடக்கும். ஆனால் வணங்கி இந்த நாள் ஒரு அரிய சக்தி உள்ள நாள். இந்த வீடியோவை பார்த்து கேட்டு உங்களால் முடிஞ்சதை நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. ஓம் சூர்யாய நமக. ஓம் சந்திராய நமக. ஓம் செவ்வாய நமக. ஓம் புதனாய நமக. ஓம் வியாழகுருவே நமக. ஓம் வெள்ளி சுக்கராய நமக. ஓம் சனீஸ்வராய நமக. ஓம் ராகுவே கேதுவே போற்றி. ஓம் 27 நட்சத்திரங்களை போற்றுவோம், பான்ராசிகளை போற்றி. ஓம் ஏன்னா அதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தேன், நேரம் பத்தாது. இதேமாரி முடிஞ்சவர்களும் அந்த போற்றி ஓம்னு சேர்த்தாலே அவங்கள புகழ்ந்து படுறது மாதிரி, அவங்களோட அருள் கிடைச்ச மாதிரி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மாலையில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காலையிலையும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒதுக்குங்க. இல்லையா, வீட்டில் முருகனை வச்சுட்டு வழிபடுங்க, வேல்மாறல் படிங்க, நல்லது நடக்கும். அவனால் வந்தால் வணங்கி. ஓம் நன்றி, வணக்கம்.